இந்த ஜனாதிபதி தனியாக 2 அல்லது 3 இராணுவ வீரர்களோட நடந்து செல்ல முடியுது என்று சொன்னால் தமிழ் மக்கள் எவ்வளவோ அறம் சார்ந்த ஒரு போராட்டத்தை நடந்திருக்கிறார்கள். ஏன் நான் இதை சொல்றேன் என்றால், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறினார்கள் 12,000 போராளிகள் மறுவாழ்வு அளிக்கப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டது. கடந்த ஆட்சியாளர்கள் தான் அப்படி இருந்தார்கள் என்று பார்த்தால், இந்த ஆட்சியாளர்கள் ஜேபியாக இருக்கும் பொழுது பல விடயங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது. அப்ப அந்த பல விடயங்களோட ஒன்றிச்சு பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாவது அவர்கள் இனவாதம் இல்லாத ஒரு போக்கை கடைபிடிப்பார்களா? எங்கேயுமே விடுதலை புலிகள் திட்டமிட்ட வகையில் அல்லது முன்னாள் போராளிகள் திட்டமிட்ட வகையில் இந்த மாதிரியான குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அல்லது ஆயுத கலாச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று எந்த ஒரு பதிவும் இல்லை. ஒரு சின்ன வெடி கூட வெடிக்கல, ஒன்றுமே இல்லை. அதனுடைய தேவையை கருத்தில் கொண்டு அந்த போராட்டம் நடக்க ஒரு இனத்தின விடிவுக்காக நடைபெற்ற போராட்டம். அந்த கொள்கை லட்சியம் நிறைவு பெற்றிருக்கின்றது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு தலைமை ஒன்று இருந்தது. அதன்படி அவர்கள் செயற்பட்டார்கள். நாங்கள் யுத்த காலத்தில் அனுபவித்ததை விட மோசமான இழப்புகளை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த வழி தாங்கிய மக்கள், வழியோடு பயணிப்பவர்கள் எல்லோருமே அந்த போராட்ட காலத்துக்கு வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்து இந்த மக்களுடைய துன்ப துயரங்களில் ஒருவராக பங்கெடுத்து அன்றைய ஒரு நாளை கரிநாளாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்றதை உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரும் மனித உரிமை ஆர்வலரும் மட்டக்களப்பு சிவில் அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலைவருமான மதிப்புக்குரிய ஐயா சா சிவயோகநாதன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு போருக்கு பிந்திய நம்முடைய வடக்கு கிழக்கு குறித்து சொல்லுங்க. போருக்கு பிந்திய நிலவரம் என்று சொல்ல பார்க்கும் நிலைமை மிகவும் மோசமாக இருக்குது. சரி. ஏனென்றால் போர் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது நேரடியான பாதிப்புகள், உயிரிழப்புகள், பொருட்சேதங்கள் மக்களுக்கு இருந்தது தான். ஆனால் அவற்றின் என்ன நோக்கத்துக்காக போர் நடைபெற்றதோ அது பாதுகாக்கப்பட்டது. முக்கியமாக நிலம் பாதுகாக்கப்பட்டது, அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டது, அவர்களுடைய வளங்கள் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இன்று போர் இல்லாத சூழலில் அனைத்துமே எங்களை விட்டு போய் கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த ஆட்சியின் மூலமாக இப்போ கடந்த ஆட்சியில் இருந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும், ஆனால் இந்த அனுர ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடு ஒரு கவர்ச்சிகரமான பார்வை ஒன்று சர்வதேசத்துக்கும் அல்லது உள்நாட்டு மக்களுக்கும் ஏற்பட்டிருக்குது. அது ஒரு போலியான ஒரு பார்வை. அந்த பார்வையின் நிமித்தம் காணி விடயங்கள், மற்றது எங்களுடைய தொல்லியல் சம்பந்தமான விடயங்கள், மற்றது எங்களுடைய வளங்கள் என்று சொல்கிற நிலம், காடு, கால்நடைகள், இவற்றுக்கான மேய்ச்சல் தரைகள், இவைகளெல்லாம் சட்டம் மூலமாக திட்டமிடப்பட்டு அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை தடுப்பதற்கு யாருமே இல்லை. முதல் போர் நடந்த நேரத்தில் இவை அபகரிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த நிலை இல்லை. அதனால் சத்தம் இல்லாமல், யுத்தம் இல்லாமல் என்னென்ன அநீதிகள் நடக்க முடியுமோ அனைத்தும் அநேகமானவருடைய ஆதரவுடனும் அங்கீகாரத்துடனும் நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் இங்கே இருக்கிற ஒரு வேதனையான விடயமாக பார்க்க. அனுரகுமார திசாநாயக்க அந்த ஜேவிபி அப்படிங்கிற அந்த முகத்தை மறைச்சு என்பிபி அப்படின்னு சொல்லி ஒரு கவர்ச்சிகரமான தனது பேச்சின் மூலமாக தமிழர்களுடைய மனதை கவர்ந்து தமிழர்கள் கிட்டத்தட்ட ஏமாந்து போய்விட்டார்கள். அப்படிங்கிற சூழ்நிலையில் கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் அவரை நம்பாம இன்னைக்கு தமிழர்களுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன காரணம்? ஏன் அனுரகுமார திசாநாயக்கின் பேச்சை கிழக்கு மக்கள் நம்பலை? நீண்டகால அரசியலை நீங்கள் சீர்தூக்கி பார்ப்பீர்களாக இருந்தால்
கிழக்கில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய வாக்குகள் என்றைக்குமே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குத்தான் சென்றடைந்திருக்கின்றது. சரி, அது ஒரு தடவை மாத்திரம் அது அவர்கள் தமிழர்களாக அரசாங்க தரப்போடு இருந்தாலும் தமிழர் என்ற ஒரு தரப்புக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் இந்த முறை நடந்த தேர்தலில் அது சற்று மாற்றமாக ஆட்சியாளர்களுக்கு வாக்களித்ததன் அது கவர்ச்சிகரமான என்று மட்டும் சொல்ல இயலாது. எங்களுடைய தமிழ் தேசிய பரப்புகள் கட்சிகளில் இருக்கின்ற ஒரு பலவீனமான அரசியல் செயல்பாடும் அதுக்கு காரணமாக வெற்றிடம்னு சொல்லலாமா? வெற்றிடம், நிச்சயமாக அது ஒரு வெற்றிடமாக இருந்தது. தமிழ் மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற அரசியல் உரிமை சார்ந்த விடயங்களில் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற அரசியல் கட்சிகள் அவற்றினை சரியான முறையிலே கையாளவில்லை. சரியான முறையில் கையாளப்பட்டிருக்குமாக இருந்திருந்தால் இந்த மக்கள் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. எனவே இதனுடைய அந்த வாக்களித்ததனுடைய பிரதிபலனை நாங்கள் சென்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது. நாடே எங்களோடு இருக்கிறார்கள், வடமாகாண மக்கள் கூட எங்களுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள் அதிகமான ஆசனத்தினை. ஏண்டா நீங்கள் யாழ்ப்பாணத்தில் 3 ஆசனங்கள், தமிழரசு கட்சியில் 1 ஆசனம் தான் கிடைச்சிருக்கு. அப்போ அப்படி பார்க்க போக்கில் அவர்களுடைய வாதம் சர்வதேச மட்டத்தில் நியாயமாக ஏனைய நாடுகளாக பார்க்கப்படுகிறது. எனவே நாங்கள் ஒரு தடவை செய்கிற ஒரு வாக்காளர் செய்கிற ஒரு வேலை திட்டம் எங்களுடைய இனத்தின் ஒட்டுமொத்த பின்னடைவுக்கும் காரணமாக சேர்ந்திருக்குது. எனவே இந்த காலம் என்றது ஒரு பின்னடைவான ஒரு காலம்தான். ஆனாலும் அடுத்த தேர்தலில் இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் வராதுன்றதை நாங்கள் இடமாக நம்புகிறோம். இந்த ஓராண்டு கால அனுரகுமார திசாநாயக்காவினுடைய ஆட்சி எப்படி இருக்கு? ஆட்சி அவர்கள் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது பேச்சளவில் அவர்கள் சொல்கிறார்கள் இங்கு இனவாதம் இல்லை, மதவாதம் இல்லை, எல்லோருக்கும் சட்டம் சமனாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நடந்து கொண்டிருக்கிற விடயங்களை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், இப்போ மயிலத்தமடு மாதவனை மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3 வருடமாக அந்த மக்கள் மேய்ச்சல் தரை கேட்டு 24 மணி நேரம் போராடுகிறார்கள். சரி, 2 வருடங்கள் நிறைவு பெற்று இன்றைக்கும் போராடுகிறார்கள். அப்போ ஏன் இன்றைக்கு ஜனாதிபதிக்கு இலங்கையில் அனைத்து அதிகாரங்களும் உள்ள ஒரு நிறைவேற்று அதிகாரம் உடைய ஒருவர் தான் ஜனாதிபதி. அதை நினைத்தால் ஒரு நாளில் அந்த பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கலாம். அது நடைபெறவில்லை. ஏனென்றால் அது தமிழர்களுடைய நிலம், தமிழர்களுடைய கால்நடை, தமிழர்களுடைய பூமி என்றதனால அது பாராபட்சம் பார்க்கப்படுகின்றது. புரியுது. அதே நேரத்தில் நீங்கள் இப்போ திருகோணமலையில் சட்டத்துக்கு புறம்பான வகையில் ஒரு புத்தர் சிலை வைத்தார்கள். அந்த புத்தர் சிலை முதல் நாள் சொல்லப்பட்டது சட்டவிரோதம் என்று போலீசாரே அதை தூக்கி கொண்டு சென்றார்கள். மறுநாள் அது சட்டப்படியான ஒரு புத்தர் சிலையாக போலீசாரே அந்த இடத்தில் கொண்டு வந்து வைக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் கூட அது பெரிய விவாதத்துக்கெல்லாம் வந்தது. ஆனால் அதே நேரம் தையிட்டியை பார்த்தீர்களாக இருந்தால், தையிட்டி காணி உரிமையாளர்கள் அவர்களுக்கான காணி உறுதிகளோட தெருவில் நிற்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது, போலீஸ் தடை. ஆனால் சட்டவிரோதமாக இருக்கிற விகாரை அவர் சட்டத்தின் ஆட்சி நடக்குமாக இருந்தால் அது அகற்றப்பட்டிருக்கணும். புரியுது. அப்ப ஏன் அது நடத்தப்படுதில்லை என்றால், பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் பிடிக்குள் இந்த ஆட்சியாளர்கள் இப்போ இல்லை, நீண்ட காலமாகவே அந்த ஒரு செயல்பாடு இலங்கையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வெளியிலிருந்து நாங்கள்லாம் பார்க்குறோம், பொங்கல் நிகழ்வு தமிழ் மக்கள் பகுதியில் அனுரகுமார திசாநாயகாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அளிக்கப்படுது. அவர் மக்களோடு ரொம்ப தமிழ் மக்களோடு இணக்கமாக இருக்கிறாரு. இப்போ இதை வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு ஒரு சமரசமான சூழல் உருவாயிட்டது மாதிரி தெரியுது ஐயா. இது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விளம்பர தேடல் தான். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், யாழ்ப்பாணத்தில் பல பேருந்து நிலையங்கள் இருக்கின்ற பேருந்துகள் குக்கிராமங்களுக்கு சென்று ஆட்களை ஏற்றி கொண்டு வந்து அந்த இடத்தில் அவருக்காக மக்கள் எழுச்சி கொண்டு காட்டப்பட்டது. அதே நேரத்தில் அவர் ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு சாதாரணமாக அந்த வீதிகளில் நடந்து கொண்டு செல்வதை எல்லாம் பார்க்கும் பொழுது, அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளை அவருக்கு கிட்ட போய் அணைத்து பார்க்கறதெல்லாம் வெளியிலிருந்து பார்க்கும் தமிழ் மக்கள் மாமாவுக்கு கை கொடு அப்படிங்கிறாங்க. அதுதான் என்ன எங்கட மக்களில் சில பேர், நான் இப்போ என்ன சொல்கிறேன், அதில் 100% நாங்கள் முழுமையாக மக்கள் அப்படித்தான் என்றது சொல்ல இயலாது. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவான மக்கள் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி இருக்கிறார்கள். அப்படியான மக்கள், அப்படியான சில நிகழ்ச்சி திட்டங்களோடு இருப்பவர்கள் அங்கு முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் போகிறார்கள், கை கொடுக்குறாங்க. கையிலாக கொடுக்குறதையும் சிரிக்கிறதையும் வீதியில்
நடந்து கொண்டு வாரதுலையும் ஒரு முக்கியம் இல்லை. அதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேணும். இந்த ஜனாதிபதிக்கு தனியாக 2 அல்லது 3 இராணுவ வீரர்களோட நடந்து செல்ல முடியுது என்று சொன்னால் தமிழ் மக்கள் எவ்வளவோ ஒரு ஒரு அறம் சார்ந்த ஒரு போராட்டத்தை நடந்திருக்கிறார்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறினார்கள் 12,000 போராளிகள் மறுவாழ்வு அளிக்கப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அனைவரும் ஆயுத பயிற்சி பெற்றவர்கள், எல்லா இடமும் சரளமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் 2009ஆம் ஆண்டு நிறைவுக்கு வந்ததுக்கு பின்னர் எங்கேயுமே விடுதலை புலிகள் திட்டமிட்ட வகையில் அல்லது முன்னாள் போராளிகள் திட்டமிட்ட வகையில் இந்த மாதிரியான குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அல்லது ஆயுத கலாச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று எந்த ஒரு பதிவும் இல்லை. ஒரு சின்ன வெடி கூட வெடிக்கல, ஒன்றுமே இல்லை. அதனுடைய நோக்கம் ஒரு அனாவசியமான ஒரு தேவையை கருத்தில் கொண்டு அந்த போராட்டம் நடக்கவில்லை. ஒரு இனத்தின் விடிவுக்காக நடைபெற்ற போராட்டம். அந்த கொள்கை லட்சியம் நிறைவு பெற்றிருக்கின்றது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு தலைமை ஒன்று இருந்தது, அதன்படி அவர்கள் செயல்பட்டார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் எந்த ஒரு இன்றைக்கு அதனால தான் அந்த வழிநடத்தில் சீரும் சிறப்புமாக இருந்ததன் காரணத்தினால்தான் இன்று அந்த ஜனாதிபதி தெருவில் தனியாகவே ஒரு 2-3 இராணுவ வீரர்களோட நடந்து. எப்படி அந்த நம்பிக்கை அனுரவுக்கு வந்துச்சு? வந்தானே, அவங்களும் ஒரு போராளி குழுக்கள் இருந்து வந்தவர்கள் தான். ஏவிபி என்று சொல்பவர்களும் நீண்ட காலமாக ஒரு இயக்கமாக இருந்து அரசுக்கு எதிரான போராட்டத்திலிருந்து வந்தவர்கள். ரோஹண விஜயவீர அந்த இலங்கை அரசுக்கு எதிராக தானே ஒரு போராட்டம் நடத்தினது. இன்றைக்கு இலங்கை அரசாங்கமே அவர்கள் கைக்கு போயிருக்கு. ஆமா. அப்ப அப்படியானவர்களுக்கு ஒரு இடதுசாரி கொள்கையோட ஒரு லட்சிய நோக்கத்துக்காக பயணித்தவர்களுடைய உள்ளர விடயங்கள் முழுவதுமே அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. பௌத்த பேரினவாத அரசியலில் இருந்து இவர்கள் எல்லாம் வெளியே வரணும். இவர்கள் எல்லாம் வருவார்களாக இருந்தால் நாட்டில் ஒரு நல்லிணக்கத்தையோ இதையோ செய்யலாம். ஆனால் இவர்கள் பேசுவதற்கும் செயலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நீதிமன்றங்கள் சில இடங்களில் இப்போ தையட்டியில் தடை உத்தரவு பெற்றுக்கொண்டு அங்கே மக்களுக்கு எதிராக போலீசாரை ஏவி விடுகிறார்கள். மக்களை, துறவியர்களை, மற்றது உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை எல்லாம் அடித்து துன்புறுத்தி கொண்டு சென்றார்கள். அது அங்க நடந்தது என்ன? சட்டவிரோதமாக, சட்டத்துக்கு புறம்பாக நடந்ததுக்காக தான் போராட்டம் நடந்தது. அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கணும், அதை வரவேற்றிருக்க வேணும். ஆனால் இங்க என்ன நடக்குது? மக்களை அச்சுறுத்துறார்கள். அப்ப இதுல எங்க இருக்குது? செல்வராஜா, கஜேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் அங்க காவல்துறையை அடிக்கிறாங்க. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். அந்த மாதிரியான காரியங்கள்லாம் இப்ப நடக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப தொல்லியல் திணைக்களம் பெயர் பலகைகள் கிழக்கு மாகாணத்தில் நடப்பட்டது. அப்ப அந்த இடத்துல ஒரு கிராமத்தில் அந்த மக்களாகவே உள்ளூராட்சி மன்றத்தில் அனுமதி ஒன்றும் இல்லாமல் நீங்கள் இங்கு நட முடியாதுன்னு சொல்லி கவனஈர்ப்பு போராட்டம் செய்தவர்கள். அந்த மக்களுக்கு எதிராக, அதாவது 56 பொதுமக்களுக்கு எதிராக இந்த ஆட்சியாளர்கள் தான் வழக்கு போட்டிருக்கிறார்கள். வழக்கு நடக்குது. அதுல ஒருவர் இறந்து விட்டார், அவருக்கும் வழக்கு நடக்குது. அதுல ஒரு குடும்பத்தில் 3 நபர்கள், அவர்களும் அந்த வழக்குக்கு செல்கிறார்கள். இது இந்த ஆட்சியில நடக்குது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற நேரம் மயிலத்தமிடு மாதவனை பிரச்சனை ஒன்று நடைபெற்றது. அந்த பிரச்சனையில் 36 நபர்கள், அதாவது அதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மற்றது ஊடகவியலாளர்கள், சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாம் 36 பேருக்கு எதிராக வழக்கு நடந்தது. அந்த வழக்கு இப்போது நிறைவுக்கு வந்துவிட்டது. ஆனால் அதைவிட அதிகமான நபர்கள் பொதுமக்களை இந்த பிரச்சனைக்காக வழக்குக்கு இழுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த ஆட்சி இந்த தமிழ் மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சியாக இங்கே தென்படுகிறது. புரியுது. அப்போ சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. பொதுவாக பார்த்திங்கன்னா வடக்கை விட கிழக்கில் பார்த்திங்கன்னா சிங்கள மக்கள், இஸ்லாமிய மக்கள், தமிழ் மக்கள் அடர்த்தியாக வாழுகிற பகுதியாக அங்கே இருக்குது. அது குறிப்பாக திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை பகுதிகளில் நில ஆக்கிரமிப்பு கூடுதலாக நடக்குது அப்படின்னு செய்திகள் வாயில நாங்கள் அறிகிறோம். அதை சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்த முடியுமா, இல்லை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழி இருக்காது? இந்த காணிகள் அபகரிப்புக்குண்டே சட்டங்கள் கொண்டு வந்திருக்குது. இப்போ உதாரணம், அபகரிக்கிறதுக்குண்டே சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அதாவது நீங்கள் பார்க்க வேணும், மகாவலி அபிவிருத்தி திட்டம், அதுக்கண்டு தனி சட்டம் இருக்குது. தொல்லியல் திணைக்களம் அதுக்கண்டு தனி சட்டம் இருக்குது. வன ஜீவராசிகள் திணைக்களம் அதுக்கண்டு தனி சட்டம் இருக்குது. வன இலாகா திணைக்களம் அதுக்கண்டு தனி சட்டங்கள் இருக்குது. இந்த சட்டங்கள் சாதாரணமான சட்டங்கள் இல்லை. இப்போ தொல்லியல் திணைக்களம் சம்பந்தமாக
ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஏதாவது நடத்தினால் அந்த சட்டத்தின்படி அவரை கைது செய்தால் பிணை கூட கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இறுக்கமெல்லாம் அந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சட்டங்கள் என்ன செய்து தொல்லியல் திணைக்களம் தமிழர்களுடைய பூர்வீக பூமிகள் அடையாளங்கள் எல்லாம் வந்து பௌத்தமயமாக காட்டப்படுகிறது. அந்த செயல் தான் செய்து கொண்டிருக்குது. வன ஜீவராசியல் வன இலாகா திணைக்களங்கள் அந்த பகுதியில் இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாம் தங்களுடைய பிரதேசம் என்று சொல்லி எல்லைக்கல்லை நட்டு கொண்டு போகிறார்கள். மகாவலி திணைக்களம் தான் எல்வளையம் அபிவிருத்தி திட்டம் என்று சொல்லி மணலாறு பிரதேசம் வெளியோயா என சிங்கள பெயர் மாற்றப்பட்டு இப்போதும் அது கடுமையான சிங்கள குடியேற்றங்களோட கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதே கிழக்குல மகாவலி பி வளையமாக தான் இந்த மயிலத்தமடு மாதவனை பிரதேசம் அபகரிக்கப்பட்டு அங்கு சிங்கள குடியேற்றங்கள் நடந்து கொண்டு இருந்து இப்போதைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. ஆனால் அங்கு நடந்து கொண்டிருக்கிற விடயங்கள் என்னன்னு சொன்னால் அங்கு இயற்கையாகவே இருக்கிற புல்லு மேய்ச்சல் தரைகள் அழிக்கப்பட்டு வேறு இன புல்லுகள் அங்கே ஒன்று நட்டப்படுகிறது. நட்டு வெளி நாடுகளில் அதாவது பாகிஸ்தான் அல்லது இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கிற கால்நடைகளை கொண்டு வந்து பால் மாடாக அங்கே ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் முயற்சி செய்யுது. புரியுது. அப்படி செய்யும் பொழுது இப்போ அந்த பகுதியில் 4 லட்சம் நாட்டின கால்நடைகள் இருக்கின்றது. அப்போ அந்த கால்நடைகள் நீங்கள் மகாவலி திட்டத்தின் பிரதானமான நோக்கம் விவசாய குடியேற்றம். அங்கே விவசாய குடியேற்றத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அம்பாறை சிங்கள மாவட்டம், பொலனறுவை சிங்கள மாவட்டம், அங்கே இருக்கிற சிங்கள மக்களை தான் விவசாயிகளாக கொண்டு வந்து குடியேற்ற போகிறார்கள். அப்படி குடியேற்றும் பொழுது இங்கே தமிழர்களுடைய கால்நடை, இந்த கால்நடைகள் என்ன செய்யும்? இந்த விவசாய பயிரை மேயும் பொழுது அங்கே 2 இனங்களுக்கும் இடையில மீண்டும் ஒரு கலவரங்கள் மோதங்கள் வரும். அப்படி இல்லாட்டி அது போலீஸ் நீதிமன்றம் என்று போகும் பொழுது நீதிமன்றம் என்ன சொல்லும்? உங்களுடைய கால்நடைகளை நீங்கள் வேலி அடைத்து பட்டிக்குள் வைத்து மேய்க்கவும். அந்த கால்நடைகள் அப்படி மேய்கிற கால்நடைகள் அல்ல. அது 10 தொடக்கம் 15 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடந்து மேய்ந்து போய் அங்கே இருக்கிற குளத்துல தண்ணியை குடிச்சிட்டு அதில் சாப்பிட்டுட்டு தண்ட இடத்துக்கு வந்து அடைகிற இனம், அதனுடைய பூர்வீக இனம். புரியுது. அப்போ அந்த இனம் வந்து நாட்டினம். அந்த பூர்வீக இனம் வந்து இவர்களுடைய அந்த கலப்பின கால்நடைகள் அங்கே கொண்டு வரும் பொழுது அதுக்குரிய வாழ்விடம் இல்லாமல் அதுக்குரிய சாப்பாடு இல்லாமல் அழிந்து போகும் பொழுது இதில் ஒரு நஷ்டம் பின்னடை வரும் பொழுது விவசாயிகள் மீதமாக இருக்கிறத என்ன செய்வார்கள்? வித்து விடுவார்கள். வித்து விட்டால் எங்கள்கிட்ட இருந்த ஒரு இன கால்நடைகளே இல்லாமல் போயிடும். அது திட்டமிடப்பட்ட வகையில் எமது பலத்தையும் இருப்பையும் இல்லாமல் பண்றதுதான் இதனுடைய நோக்கம். அதான் நாங்கள் சொல்றோம், இன கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை, இன அழிப்பு என்றது சட்டம் மூலமாக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை தடுக்கிறதுக்கு இப்ப பாராளுமன்றத்தில் இந்த சட்டங்கள் கொண்டு வரும் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு எதிராக அல்லது அதற்கு ஆதரவு இல்லாத ஒரு நிலைப்பாடை எடுக்க வேணும். ஆனா அந்த நிலைப்பாடு முழுமையாக இதுவரையிலேயே நடைபெறவும் இல்லை. நடைபெறுவதற்கான வாய்ப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேசினாலும் ஆனால் அறுதி பெரும்பான்மை என்று ஒன்று இருக்குது. அறுதி பெரும்பான்மை என்று வரும்பொழுது அது 3/2 தென்னிலங்கை பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இங்கு நல்லது கெட்டது இன மத மொழி பார்க்க முடியாத ஒரு நிலப்பாடுன்றது அங்கு இல்லை. அங்கு எல்லாமே வந்து இப்ப நீங்கள் இன்னொரு பக்கத்துல நீங்க அரசியல் ரீதியாக பார்த்தீர்களாக இருந்தால் தமிழர்கள் எல்லாருக்கும் வாக்களிப்பார்கள். தமிழ் மக்கள் சிங்கள மக்களுக்கு, பிரதானமான சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிப்பார்கள் அல்லது எங்களை சகோதர இஸ்லாமிய மக்களுக்கும் வாக்களிப்பார்கள். ஆனால் வேறு யாருமே அதிகமாக தமிழர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அப்போ இங்க ஒரு இனவாதம் யாரிடம் இருக்கின்றது? தமிழர்களிடமா இருக்கிறது. இஸ்லாமியர்களும் வாக்களிக்க மாட்டாங்களா தமிழர்களுக்கு? அதுலேயும் மிக குறை. அவர்களும் தமிழர்கள் தானே. தமிழர்கள் தான். அது அவர்கள் ஒத்துக்கொள்றது விகிதம் மிக குறைவாக இருக்குது. அப்ப இங்க இது சரியா நடக்குது, இது நேர்மையாக நடக்குது, இவர்கள் தான் சரி என்ற அந்த நிலப்பாடு இல்லை. அரசியல் ரீதியான முடிவுண்டு எடுக்கும் பொழுது அதிகமாக தங்களுடைய இனம் சார்ந்ததாகத்தான் முடிவெடுக்கிறார்கள். புரியுது அண்ணா. இப்போ சமீபத்தில் இலங்கையினுடைய சுதந்திர தின நாள், 78வது சுதந்திர தின நாள் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி, அதை கரி நாளாக நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம், அது கிழக்கு பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் இணைந்து சிவில் அமைப்புகளை எல்லாம் அழைத்து, அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள், ஆன்மீக சிந்தனையாளர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு பாரிய போராட்டத்தை மட்டக்களப்பிலையும் கிளிநொச்சிலையும் நடத்தணும் அப்படின்னு ஒரு கலந்தாய்வு செஞ்சுருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக இது வருடா வருடம் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் தமிழர்களுக்கு கரிநாள்
கருப்பு தினமாக நாங்கள் கடைப்பிடித்து வருகிறோம். சரி. அதில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வருடங்களும் போராட்டங்களும் நடைபெறுகிறது. உங்களுக்கு தெரியும் 2020ஆம் ஆண்டு கூட நாங்கள் ஒரு பாரிய அளவிலான பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரையிலான ஒரு P2P போராட்டத்தையும் செய்திருந்தோம். அதுக்கு பிறகு அடுத்தடுத்த வருடங்களும் ஒவ்வொரு வருடங்களும் நாங்கள் அதை பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதே போல இந்த வருடமும் வந்து யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஒருங்கிணைந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கங்களும் இணைந்ததாக இந்த அழைப்பை சிவில் சமூகங்கள் கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக வழமை போன்று நாங்கள் இந்த முறையும் இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி என்றதை ஒரு கரிநாளாக வடக்கு கிழக்கில் அனைத்து மக்களும் ஆதரவோட மிக பிரமாண்டமான ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு சிவில் சமூகங்கள் எல்லோருமே தமிழ் தேசியம் சார்ந்த வகையில் ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த போராட்டங்கள் ஒரு அடையாளமாக கடந்து செல்வது அல்லாது அந்த போராட்டம் ஏன் நாங்கள் செய்ய வேணும் என்றுதான் இங்கே இருக்கிற கேள்வி. குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி எந்த ஒரு இடத்திலையும் இன்னும் கிடைக்கப்படவில்லை. அதே போல தொல்லியல் திணைக்களத்தின் அடாவடித்தனங்கள், அவர்களுடைய கைதுகள், வழக்குகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போல மகாவலி அபிவிருத்தி திட்டங்கள் மூலமாக சிங்களமயமாக்குதல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனால அதன் மூலமாக கைப்பற்றிய காணிகளை விடவில்லை. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்னும், அதாவது கடந்த ஆட்சியாளர்கள் தான் அப்படி இருந்தார்கள் என்று பார்த்தால் இந்த ஆட்சியாளர்களும் வந்து அநேகமாக அவர்களுடைய ஒரு வருடம் நிறைவு செய்து போயிட்டு. ஆனால் இவ்வளவு காலத்துக்கும் இவர்கள் செய்கிறதாக இருந்திருந்தால் நிறைய விடயங்களை செய்திருக்கலாம். நீங்க கடந்த காலம் இந்த ஆட்சியாளர்கள் ஜேபியாக இருக்கும் பொழுது பல விடயங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கு. ஆமாம். அப்போ அந்த பல விடயங்களோட ஒன்றிச்சு பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாவது அவர்கள் இனவாதம் இல்லாத ஒரு போக்கை கடைபிடிப்பார்களா என்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக. பெருவாரியாக ஆதரவு தெரிவித்த பிறகு அவங்களுக்கு வரும் அப்படின்னு நம்பணும். அதுவும் இல்லை. அப்ப யாருக்கு சுதந்திர தினம்? யார் இதில் சுதந்திரம் பெற்றிருக்கிறார்கள்? ஒரு இனத்தை இன்னொரு இனம் மகிழ்ந்து கொண்டு, அதாவது இறுதி யுத்தம் நடக்கும் பொழுது, நடந்து முடிந்ததுக்கு பிறகு பால்சோறு கொண்டாடிய ஒரு மக்கள் கூட்டமாகவும் ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினத்தினை வருடம் மிக மிக பிரபண்டமாக அங்கு தமிழ் மக்கள், இஸ்லாமிய மக்கள், சிங்கள மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குதா? இல்லைதானே? இல்லை. அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது அது அன்றைய தினம் எங்களுக்குரிய ஒரு கரிநாளாகத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக கடைபிடிக்க முடியும். இப்போ இந்த வடக்கு கிழக்கில் திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்த கரிநாள் நிகழ்வு P2P போராட்டத்தை விட பெருசா அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவனம் பெறும். P2P போராட்டம் கிழக்குல தொடங்கி வடக்குல நிறைவுக்கு வந்தது. ஆனால் நாங்கள் இந்த முறை அந்த மாதிரியாக வடக்கு கிழக்குல தழுவியதாக போராட்டம் நடந்து கொண்டு போகவில்லை. ஆனால் இது அந்தந்த மாவட்டங்களில், கிளிநொச்சி மாவட்டத்திலேயும் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் தான் அந்த எழுச்சி போராட்டம் நடத்தப்பட இருக்கின்றது. மக்களுடைய அநேகமான வரவுகள், ஆதரவு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக P2P போராட்டம் மாதிரி அந்த நாள் கணக்கு எடுத்து நாங்கள் நீண்ட தூரம் நடந்து வந்த ஒரு போராட்டமாக இது இல்லை. அதற்கு இருந்த மக்கள் ஆதரவு வந்து மிக பிரமாண்டமா இருந்தது. உலகம் முழுதும் இந்த பேரெழுச்சியை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சது. கட்டாயம் அது மாதிரியான ஒரு பேரெழுச்சியை மட்டக்களப்பிலையும் கிளிநொச்சிலையும் ஏற்படுத்த முடியுமா இந்த கரிநாள் போராட்டம்? நிச்சயமாக நாங்கள் அப்படித்தான் எதிர்பார்க்கின்றோம். மக்கள் எல்லோருடைய வரவுகளும் இப்போ ஒரு போராட்டம் நடைபெறும் முன்னர் எல்லோரும் பேசுவது போல தான் நானும் பேசலாம். எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய ஆதங்கம் அப்படியானதாகத்தான் இருக்க வேணும். ஏனென்றால் இந்த ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் இந்த தடவை கொடுக்கிறது ஒரு முதல் சந்தர்ப்பம் நினைக்கிறேன். எனவே இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அநீதிகளுக்கு ஒரு விடிவு தர வேணும் என்பதற்காக எல்லா மக்களும் வந்து, எல்லா சிவில் சமூகங்கள், எல்லா அமைப்புகளும் வந்து இதில் தங்களுடைய முழுமையான ஆதரவை தர வேணும்னு தான் நாங்களும் சிவில் சமூகம் சார்பாக கேட்டுக்கொள்வோம். இப்போ நீங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களின் சங்கம் வந்து மட்டக்களப்புலையும் இருக்குது, கிளிநொச்சிலையும் இருக்குது. தொடர்ந்து பல வருடங்களாக அவங்க வந்து பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற NPP அரசு, குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்காவுக்கு நேரடியாக அது குறித்த நியாயம் கேட்கப்பட்டதா? இல்லை, காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் நீண்ட காலமாகவே தங்களுக்கான நீதி வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் உள்நாட்டு பொறிமுறைகளை கூட அவர்கள் தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக கூட 5 பேருடைய தகவலை கேட்டிருந்தார்கள்.
அதற்கு இன்று வரையும் அவர்கள் பதிலளிக்க அளிக்கல. அதற்கு பிறகு 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு 2017 அளவில் தான் அந்த OMB அலுவலகம் சரி கொண்டு வரப்பட்டது. ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பேர்சன் சொல்லி காணாமல் போனோருக்கான அலுவலகம். ம். இங்கு நீங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருப்பவர்கள் யார் என்று பார்த்தீர்களாக இருந்தால் காணாமல் ஆக்கப்பட்டோர். காணாமல் ஆக்கப்பட்டோர்னா இந்த நாட்டின் இறமையுள்ள ஒரு இராணுவத்தினரிடம் தங்களுடைய உறவுகளை கையளித்தவர்கள், விசாரணை செய்துவிட்டு நாங்கள் விடுகிறோம் என்று அழைத்து சென்றவர்கள், உயிரோட கொடுத்தவங்க, உயிரோட கையில் கொடுத்தவர்கள், அப்ப சட்டப்படி சட்டத்துக்கு முன்னுக்கு கொடுத்தவர்கள். ம். அதுக்கான சாட்சியங்கள்லாம் இருக்குது. அதை அவர்களை அழைத்து கொண்டு போன இராணுவ வீரர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஓ. அவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த மக்கள், நான் என்னுடைய கணவரை ஒப்படைத்தேன் எங்கே, நான் என்னுடைய பிள்ளையை கொடுத்தேன் எங்கே, நான் என்னுடைய தகப்பன் கொண்டு செல்லப்பட்டார் எங்கே என்ற நியாயமான போராட்டம் தொடர்ச்சியாக கேட்கிறார்கள். தொடர்ச்சியாக கேட்டு இவ்வளவு நாளாகியும் இந்த பொறுப்புள்ள அரசாங்கம் யாருமே சரியான முறையில் விசாரணை செய்யவில்லை. குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவும் இல்லை, குற்றவாளிகளுக்கான தண்டனை வழங்கப்படவும் இல்லை. அப்போது உள்நாட்டு விசாரணையில் நம்பிக்கை கொள்ள முடியுமா? அதுக்கு பிறகுதான் அவர்கள் தொடர்ச்சியாக இப்போது அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், சர்வதேச பொறிமுறைக்கு ஊடாக எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று. ஆனாலும் சர்வதேசமும் இதனை கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் சர்வதேசத்துக்கு ஒரு கதை ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், காணாமல் போனோர் OMB அலுவலகம் ஊடாக உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்று. OMB நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றது, காணாமல் போனோருக்கும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கும் வித்தியாசம் இருக்குது. காணாமல் போனோர் என்பது தன்னை உருமாற்றம் செய்து கொண்டு எங்கேயாவது தப்பிக்கொள்றது, அல்லது வேறு நாடுகளுக்கு சென்ற நேரத்தில் காணாமல் போகிறது, அதுகள் தான் காணாமல் போகிறது. அல்லது படையிலிருந்து தன்னுடைய தொழில் நிமித்தமாக சென்றவர் திரும்பி வரவில்லை, அல்லது முப்படைகளையும் இருந்து அதே போல படை நகர்வுகளுக்கு சென்றவர் திரும்பி வரவில்லை, இவர்களெல்லாம் காணாமல் போனவர்கள் தான். நாங்கள் அவர்களை பற்றி பேசவில்லை. அவர்களுக்கு OMB அலுவலகம் மூலமாக தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் கேட்கிறது எல்லாமே காணாமல் ஆக்கப்பட்டு இருக்கு. பொறுப்பில்லை இந்த நாட்டின் அரசின் கையில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் எங்கே? அதுக்கு நீங்க பொறுப்பு கூற முடியாது. அது யாரோ எங்கட ஆட்சியில நடக்கல, அது முதல் இருந்த ஆட்சி தான் நடந்தது என்று சொல்லி சொன்னாலும் விசாரணை செய்து குற்றவாளிகளை கைது செய். குற்றவாளிகள் ஏன் அவர்கள் கடத்தப்பட்டார்கள், ஏன் அல்லது என்ன செய்யப்பட்டார்கள் என்றதை நீங்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்துங்க, உலகத்துக்கு சொல்லுங்கள். அப்படி நீங்க உலகத்துக்கு சொல்லல, இந்த அரசாங்கம் ஒன்றும் சொல்லாது என்று சொல்லி நினைத்தாலும் சர்வதேசத்துக்கு என்ற ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. அவர்களுடைய போராட்டம் நியாயமானது, நீதியானது, உண்மையானது, நேர்மையானது. சர்வதேசமாவது காணாமல் ஆக்கப்பட்டோர் வேறு, காணாமல் போனோர் வேறு, காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகங்கள் திறக்கப்பட வேணும், காணாமல் ஆக்கப்பட்டோர் கேட்கும் கேள்விகளுக்கு ஒரு பதில் கொடுக்க வேணும் என்ற ஒரு அழுத்தத்தை இதுவரையும் கொடுக்கவில்லை. எனவே அந்த மக்களுடைய நீதியான நியாயமான போராட்டம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த அமைப்பிலிருந்து 400 சொச்சம் பேர் இறந்து விட்டார்கள். தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய கணவரை தேடிக்கொண்டிருந்தவர்களில் 400 சொச்சம் பேர் இறந்து விட்டார்கள். இன்னும் ஒரு 5-10 வருடங்கள் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்குமாக இருந்தால் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இறந்து போயிடுவாங்க. ஒன்றுமே இல்லை. அடுத்த தலைமுறை இதை முன் வச்சு போராடுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஏனென்றால் இங்க இருக்கிற சட்டங்கள் மிக மோசமானது. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டவர்கள் இன்று வரையும் சிறையில் இருக்கிறார்கள். அதுக்கு பதிலீடாக கொண்டு வர இப்பொழுது பேசு பொருளாக இருக்கிற சட்டமும் அதையும் விட கொடிய ஒரு சட்டமாகத்தான் இந்த ஆட்சியாளர்கள். இந்த ஆட்சியாளர் ஆட்சிக்கு வரும் முதல் சொன்னது என்ன? பயங்கரவாத தடை சட்டம் நாங்கள் வந்தால் நீக்குவோம். இன்று 1 வருடமும் முடிந்து 1.5 வருடமாகி கொண்டிருக்கின்றது, இன்னும் அதை செய்யவில்லை. அப்படி பலவிதமான வேதனைகளை இந்த அரசாங்கம் தொடர்ந்து செய்யறதுனால மக்களுடைய அதிருப்தி தொடர்ச்சியாகவே நீடித்துக் கொண்டாங்க. நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன்னா, வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்குள்ள வடக்கு கிழக்குல பார்வையிடுறதுக்குன்னு தலைவர்கள் வருகிற போது இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்கள் சங்கத்திலிருந்து போய் துணிச்சலாக அவங்க பாதுகாப்பு அரண்களெல்லாம் ஒட்டச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட போய் முறையிட்டிருக்காங்க. அப்படின்னா ஏன் அனுரகுமார திசாநாயக்க வருகிற போது ஏன் அவர்கிட்ட போய் நேரடியாக நின்று முறையிட்டு சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஏன் உருவாக்கலை? இல்லை, அதில் இப்போ நாங்கள் இந்த போராட்டம் நடத்துபவர்கள் உள்நாட்டு பொறிமுறைகள் எங்களுக்கு தீர்வு இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அப்போ அதனால் இந்த அனுரகுமார திசாநாயக்கவோ அல்லது இந்த நாட்டின் ஆட்சியில் இருப்பவர்களோட நாங்கள் இனி முறையிடுறதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. அவருக்கு இந்த போராட்டம் நடக்குதுன்றது தெரியும். அவர்களுடைய அமைப்பிலேயே ஆயிரக்கணக்கானோர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமா ஆமா, இன்றைக்கு அவர் பொறுப்புக்கு வந்தது கூட அந்த பிள்ளைய சொல்லணும்னா
இன்றைக்கு தமிழர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய உறவினர்களை வந்து இழந்திருக்கிறார்களோ அதே போல ரோகண விஜயவீராவை நம்பி அவரோடு நின்ற லட்சக்கணக்கான சிங்கள இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க, இறந்திருக்காங்க. அந்த வலியும் வேதனையும் அறிந்தவர்கள் தான் இவர்கள். ஆனால் அதை கொஞ்சம் கூட அறியாதவர்கள் போல ஏனைய ஆட்சியாளர்கள் போலவே சிங்கள தமிழர் விரோத செயல்பாட்டோடு செயல்படுறது தான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமாக ஆயிரக்கணக்கான அவர்களுடைய தோழர்கள் அவருடன் கூட இருந்தவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு பிழையான தவறான நடவடிக்கை என்றதை ஆட்சிக்கு வந்தது பிறகு கூட அவர் கூட அதுக்கு அவர்களுடைய இனத்திலேயே அவர்களுடைய அமைப்பிலேயே காணாமலாக்கப்பட்டவர்கள் தீர்வு காணாத ஒரு நபர் தான் இப்போதைய ஜனாதிபதி. இவர் இன்னொரு இனத்துல இன்னொரு தரப்பால காணாமலாக்கப்பட்டவருக்கு எப்படி தீர்வு கொடுப்பார்? புரியுதா? தன் வழியே தனக்கு தெரியாத இடத்துல பிறர் வழி எப்படி தெரிய போகுது? புரியுது. அதனால சட்டம் ஒழுங்கு நியாயமாக இருக்குது, இனி யார் எந்த குற்றம் செய்தாலும் தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது என்ற ஒரு நீதி நிலைநாட்டப்படுமாக இருந்தால் ஆட்சியில் நிலைத்து நிற்கலாம் அல்லது ஆட்சிக்கான சந்தர்ப்பங்கள் வழங்கலாம். ஆனால் இனவாதத்தின் மூலமாக கட்டமைக்கப்பட்ட ஆட்சி மக்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது சில நேரங்களில் தூய்மையாக நாங்கள் நடக்க வேணும் என்று நினைப்பவர்கள் கூட செய்ய முடியாத ஒரு நிலைமை தான் இலங்கை நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதான் பௌத்த சிங்கள பேரினவாதம் என்று நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம். இனவாத கட்டமைப்பு தான் இங்கே ஆட்சியை தீர்மானிக்குது. என்னதான் அவங்க வந்து நாங்கள் இனவாதம் பார்க்க மாட்டோம், தமிழரும் சிங்களருக்கும் சட்டம் ஒன்றுதான் அப்படின்னு சொன்னாலும் இனவாதத்தோடு தான் இந்த அரசு செயல்படுதுங்கிறீங்க. கட்டாயமா இனவாதத்துடன் செயல்படவும் வேணும் என்றதான் அந்த சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்குது. அதை விட்டு வெளியில போனா மகா சங்கங்கள் இருக்கிறாங்க, பௌத்த தேரர்களுடைய தலைமை பீடங்கள், அவர்கள் விட மாட்டார்கள். அவர்களுக்கு வந்து பௌத்த நாடு இது, பௌத்தம் தான் இங்கே முக்கியமானது முதன்மையானது என்று சொல்ற ஒரு நிலப்பாட்டோடு தான் அந்த மகா சங்கங்கள் இன்று வரையும் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதனை மீறி யாருமே இங்கே ஆட்சி செய்ய முடியாத என்ற நிலப்பாடு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லலாம், இந்த ஜனாதிபதிக்கு முழுமையான அதிகாரம் இருக்கின்றது. தங்களுடைய பதவியை அல்லது போனால் தங்களுடைய சுயநலத்தை கருத்தில் கொள்ள வேணுமாக இருந்தால் அவற்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நீதி நியாயம் எல்லாருக்கும் சமத்துவமானதுதான் என்றதை நடத்தும் பொழுது அதெல்லாம் சரியாக வரும். அது கொஞ்சம் காலம் ஆனாலும் அது சரி வரும். ஆனால் அந்த நிலப்பாட்டினை இவர்கள் துணிவோடு முன்னோக்கி செய்வர்களாக இருந்தால் மக்களுடைய நம்பிக்கை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு வடக்கு கிழக்குல, அவைகளெல்லாம் தாண்டி சிவில் அமைப்புகள் ஏன்? சிவில் அமைப்புகள் மக்களுக்கு செய்வது என்ன? சிவில் அமைப்புகள் ஏன்னு சொன்னால் இப்போ குடிசார் மக்கள் தான் நாங்கள் சொல்கிற சிவில் சமூகம். நீங்கள் எந்த ஒரு போராட்டத்தை எடுத்தீர்களாக இருந்தாலும் சிவில் அமைப்புகள் தான் முன்னோக்கி நகர்த்துது. இப்போ இந்த மயிலத்தமடு மாதவனை போராட்டத்தையும் அந்த பண்ணையாளர்கள் தான் நடத்துகிறாரு. எங்களுடைய பங்களிப்புகள் எங்களுடைய பக்க ஆதரவுகள் இருந்தாலும் அவர்கள் தான் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பண்ணையாளர்கள் என்று சொல்ற சிவில் சமூகம் தான் அதை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதே போல்தான் ஒவ்வொரு இடத்திலையும் வடுக்குநாரி மலையில தொல்லியல் திணைக்களம் தடை விதித்தது, அங்கிருந்து சிவில் சமூகங்கள் தான் அதுக்கு எதிராக போராடினார்கள். குருந்தூர் மலையில பௌத்த விகாரை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, சட்ட நீதிமன்றம் சொன்னது கட்டக்கூடாதுன்னு சொல்லி அதை மீறி கட்டினவர்கள் அப்போது ஆட்சியில இருந்த நீதி அமைச்சரே வந்து அதைக்கு கல் வைத்து எல்லாம் விழாவெல்லாம் கொண்டாடினார். அப்ப அதே மாதிரி பல காரியங்களை சிவில் சமூகம் முன்னோக்கி, அதாவது அரசியல் தலைமைகள் அதனை முன்னோக்கி நகர்த்துவதாக இருந்தால் எங்களுக்கு வேலை இல்லை. அந்த அரசியல் தலைமைகள் அந்த பொறுப்புகளை சரியாக செய்யாத நிமித்தம்தான் சிவில் சமூகம் அதில் தலையிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. புரியுது. இப்போ நீங்கள் வந்து மட்டக்களப்பு சிவில் சமூகங்கள் அமைப்பினுடைய ஒன்றியத்தின் தலைவராக இருக்கீங்க. நீங்கள் சந்திக்கிற சவால்கள் என்ன? அரச நெருக்கடிகள் என்ன? அரச நெருக்கடிகள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு நியாயமான நீதியான எங்களுடைய அமைப்புகள் நாங்கள் ஒரு போராட்டங்களை செய்யும் பொழுது அதில் உண்மையான நீதி நேர்மை நியாயம் இருக்குது. ஆனால் அப்படி வரும் பொழுது அது ஒரு பயங்கரவாத செயலாக கருதப்படுகிறது அல்லது பார்க்கப்படுது. அரசு தரப்பால் பார்க்கப்பட்டு எங்கள் மீது ஒரு விசாரணைகள் கடுமையான விசாரணைகள், அந்த மாதிரியான பிரச்சனைகள், கண்காணிப்புகள், மற்றவர்களிடம் எங்களை பற்றி விசாரணைகள், அப்படியான மறைமுகமாக செயல்பாடுகள் அதுகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அத்தோடு சில நேரங்களில் சில பேர் வந்து தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக,
உண்மைக்கு புறம்பாக அல்லது போனால் பயத்து நிமித்தம் அதனை வெளிப்படையாகவே கூறாமல் எங்களை மாதிரி உண்மையை பேசுபவர்களுடைய குரல் வலை நசுக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு மயிலத்தமடு மாதவனை போராட்டம் சம்பந்தமாக மகாவலி திட்டத்தினுடைய வேலை திட்டத்துக்களை நாங்கள் எதிர்க்கிறோம். மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்றுதான் அதற்கு பேர். ஆனால் அது தமிழர்களுக்கான அழிவு விருத்தி திட்டம் என்றதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அது வரும்பொழுது, சிங்கள குடியேற்றங்கள் வரும்பொழுது எங்களுடைய நிலப்பரம்பலில் மக்களுடைய அரசியல் ரீதியான பின்னடைவுகள் மாற்றப்பட போகுது, வாக்குகள் எல்லாம் மாற்றப்படுது, எங்களுடைய ஆசனங்கள் எல்லாம் குறைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அது உள்ளூராட்சி மன்றமாக இருக்கலாம், மாகாண சபையாக இருக்கலாம், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம். அதே எல்லாமே அப்போ அதுதான் தீர்மானிக்குது. ஒரு அரசியலுன்ற தேர்தல் முறைமையில் நாங்கள் எடுக்கிற உறுப்பினர்கள் தான் எங்களுடைய அரசியல் இருப்பை தீர்மானிக்குது. இப்போ அங்கே ஒரு குடியேற்ற திட்டம் வரும்பொழுது அது எங்களுடைய கையை விட்டு நழுவி போகுது. அப்போ அதே போல் அங்கே இருக்கிற உயிரினங்களுக்கு, அங்கே இருக்கிற வளங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. அங்கே இருக்கிற கால்நடைகள், அங்கே இருக்கிற காட்டு விலங்குகள், அங்கே இருக்கிற காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தான் இன்றைக்கு அந்த குடியேற்ற திட்டமோ அல்லது விவசாய திட்டமோ வரப்போகுது. அப்படி வரும்பொழுது இதனுடைய பின்னடைவு நேரடியாக அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு இருந்தாலும் அதையும் தாண்டி எல்லோருக்கும் இந்த பாதிப்பு இருக்குது. புரியுது. எனவே தான் நாங்கள் எங்களுடைய வளங்களை பாதுகாக்க வேணும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரியான செயற்பாடுகளை தொடர்ந்து செய்யும் பொழுது தங்களுடைய பதவிகளுக்காக அல்லது சில சுகபோகங்களுக்காக சில பேர் அந்த மக்களை பொய்யாக இந்த திட்டம் அபிவிருத்தி திட்டம் உண்மையான திட்டம் சரியானது, இதன் மூலமாக அபிவிருத்தி கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்ன்றதை பொய்யான வார்த்தைகளை சொல்லி அந்த மக்களை திசை திருப்புகிறார்கள். இதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு விடயமாக இருக்குது. பல்வேறு போராட்டங்கள் அறிவிக்கிற நிலையில் நீங்கள் தொடர்ந்து விசாரணைக்கு அழைக்கப்படுறதா செய்திகள் சொல்லுது. என்ன விசாரிக்கிறாங்க உங்கள்கிட்ட? விசாரணை என்று வந்தால் அது ஒரு 4-5 மணித்தியாலங்கள் விசாரணை போகும். சரி. அது எங்களுடைய பிறந்த ஆண்டு தேதியில இருந்து எங்களுடைய பெற்றோர்ல இருந்து முழுமையாக விசாரிக்கப்படுகிறது. சரி. சில நேரங்களில் அவர்கள் விசாரணையின் போது தடை செய்யப்பட்ட அமைப்பு, அதாவது தமிழீழ விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் செயல்பாடாக இது இருக்குது என்று பொய்யான ஒரு குற்றச்சாட்டின் மூலமாக ஒப்புதல் வாக்கு மூலங்கள் பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். உங்ககிட்ட அது நடந்திருக்கா? அது என்னோட சிங்களத்தில் எழுதிய ஒரு சில நேரங்களில் கேட்ட நேரம் எனக்கு மொழி தெரியாது, நான் கையெழுத்து வைக்க மாட்டேன் என்று மறுப்பு தெரிவித்ததுக்கு பிறகு அது தமிழில் சரியாக எழுதப்பட்டு சில இடங்களில் அவர்களோட நாங்கள் விவாதம் பண்ண வேண்டியெல்லாம் வரும். அவர்கள் புலிகளுடன் சந்திப்பை நடத்தினீர்களா என்றெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்பார்கள். அப்போ தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பில் நாங்கள் முன்னாள் போராளிகள் என்று சொல்லாமல் அப்படி ஓம் என்று சொன்னால் அது என்ன நடக்கும் என்று சொன்னால் சட்டப்படி நான் செய்கிறது குற்றமாகும். ஆமாம். அப்போ எங்களுடைய வாக்கு மூலங்களை நாங்கள் வழங்கும் பொழுது நாங்கள் நிதானமாகவும் சரியாகும். ஆனால் திட்டமிடப்பட்ட வகையில் சில நேரங்களில் அந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான கேள்வியிலாக வரும். அது மிகவும் மனசுக்கு மிகவும் ஒரு நெருடலான சில சம்பவங்கள் சில நேரங்களில் ஏற்படுத்தும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக நடைபெற்றிருக்குது. ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 8-10 மாதங்களாக ஒன்றும் இல்லை. அதற்கு முதல்ல இருந்து அந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. புரியுது ஐயா. இன்னைக்கு பொதுவாக வடக்கு கிழக்கை அரசியல் ரீதியாக பார்ப்பவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு. அதாவது தமிழ் தரப்பு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தமிழ் தரப்பு அங்கே உருவாகலை. அந்த இடத்தை நிரப்புவதற்கு அனுரகுமார் திசாநாயக முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அனுர மேலே வைக்கிறாங்க. அந்த வெற்றிடத்தை இளைய சமூகம் அடுத்த தலைமுறை நிரப்புமா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? அது நிரப்ப வேணும். ஏனென்று சொன்னால் நீங்கள் நேரத்தோட கேட்ட மாதிரி வெற்றிடம் இருக்குது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வெற்றிடத்தை நான் எப்போ உணர்ந்தேன்டா 2020ஆம் ஆண்டே அந்த வெற்றிடம் உணரப்பட்டு தான் அப்போது நாங்கள் அந்த பிடிபி போராட்டம் நடைபெறுவதற்கு முதல் ஒரு ஆயத்த கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடக்கும் பொழுது அங்கிருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசும் பொழுது அவர்களுடைய ஈடுபாடு அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாத்திலையும் எங்களுக்கு நியாயமான ஒரு வெற்றிடம் தென்பட்டதுக்கு பிறகுதான் நாங்கள் அந்த போராட்டத்தை மக்கள் மையப்படுத்தப்பட்டு அதிலிருந்து அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான வேலைகள் முயற்சிகள் செய்ய வேணும் என்று நீண்ட காலமாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த தேவை அந்த இடைவெளி இன்னும் வர 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 அதிகரித்து கொண்டு தான் சென்றிருக்குது. சில கட்சிகள் அந்த கட்சி ஒழுக்க விளிமியங்கள் அல்லது அந்த கட்சியின் ஜாப்பு அல்லது போனால்
கட்சி என்ற பொதுச்சபைக்கு கூட்டாமல் தாங்களாகவே சுயநலமாக நடந்து கொள்கிற விடயங்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு மத்தியில் அந்த இடைவெளியை பிரித்து கொண்டிருக்கின்றது. எனவே தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் மக்களுடைய தேவைகள் பிரச்சினைகளை அழுத்தமாகவும் உறுதியாகவும் முன்னெடுத்து செல்வதற்கு அரசியல் கட்சிகளுடைய வெற்றிடம் நியாயமாகவே காணப்படுகிறது. எனவே அந்த வெற்றிடம் நிரப்பப்பட வேணும். அந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவாங்கள் என்றதுதான் இப்ப இருக்கிற கேள்வி, மிகப்பெரிய கேள்வி. அது அந்த இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் அதை நிரப்புவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அது இன்னும் வர வர வெற்றிடங்கள் அகன்றுதான் போகுதே தவிர அதை நிரத்தின பாடில்லை. அப்படி என்றால் வேறொரு தரப்பாகவாவது அந்த வெற்றிடம் நிரப்பப்பட வேணும் என்ற தேவை உணரப்படுகிறது. இது காலத்தின் கட்டாயமும் கூட. புரியுது. எனவே அந்த வெற்றிடம் நிரப்பப்படும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஐயா, நம்ம செம்மணி படுகொலைகள் கண்டறியப்பட்ட போது அது தீயா வந்து பரவி இது ஒரு பாரிய எழுச்சி உருவாக்கி அது அணையா நெருப்பம் மாறும் அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்தோம். அது எப்படி அணைக்கப்பட்டுச்சு? உண்மையாகவே அது அந்த போராட்டமே அணையா விளக்கு போராட்டமாக திரும்ப ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அவர்கள் இலங்கைக்கு வந்த பொழுது கூட ஒரு பாரிய எழுச்சி ஒன்று அங்கே பதிவு செய்யப்பட்டது. ஆனால் உண்மையாகவே அதில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அதுக்கு பிறகு வந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கையினுண்ட வெளிவிவகார அமைச்சர் தமிழ் மக்களும் சேர்ந்துதான் எங்களையும் இந்த ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு காரியத்தை எங்களுடைய போராட்டங்கள் நடத்தி கூட அது ஒரு நியாயமான ஒரு பிம்பத்தை கொடுக்க முடியாமல் போய்விட்டது. அதுதான் நாங்கள் செய்த பெரிய தவறு. ஆனாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இப்பொழுது அது நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் நினைக்கிறேன் நேற்று அது மீண்டும் அகழ்வு பணிகளுக்காக நீதிவானும் சட்டத்தரணி அவர்களும் சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள். பார்வையிட்டதன் நிமித்தம் நீர் நிறைந்திருப்பதாகவும் அதனை இறைத்ததுக்கு பின்னர் 9ஆம் தேதி அதை எடுக்கிறார்கள் நினைக்கிறேன். மீண்டும் அது அகழ்வது சம்பந்தமாக நடைபெறப் போகின்றது விசாரணை. ஆனால் இது ஒரு புதைகுழி. இங்கு இப்போ காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வி அங்கே இருக்குது. இப்போ அதே நேரம் இங்கு செம்மணி புதைகுழி போன்று பல புதைகுழிகள் வடக்கு கிழக்கில் இருக்கின்றது. அந்த புதைகுழிகள் சம்பந்தமாக இப்போ எனக்கு தெரிந்த புதைகுழிகளை கூட நான் அடையாளம் காட்டினால் எனக்கான சாட்சிக்கான பாதுகாப்பு அந்த நாட்டில் இல்லை. புரியுது. அதனால் ஏதோ ஒரு நேரத்தில் தற்செயலாக குழி தோண்டும் பொழுது தென்படுறது தான் அது ஒரு புதைக்குழியாக இங்கு பார்க்கப்படுதே தவிர கண்ணால் கண்டவர்கள் அல்லது போனால் கேள்விப்பட்டவர்கள் அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் இன்று நிறையவே இருக்குது. நிறையவே இது அரச பயங்கரவாதம் தலைவிரித்து ஆடின காலகட்டங்களில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் நிறையவே தமிழ் மக்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நீதி நியாயங்களை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஒரு சட்டத்தின் ஆட்சி நடைபெறுவருமாக இருந்தால் சட்டவிரோதமான குற்றங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் அதுகளெல்லாம் யாருமே எந்த ஆட்சியாளர்களும் முன்னெடுப்பதாக தெரியவில்லை. பார்ப்போம் 9ஆம் தேதிக்கு பிறகு அது எண்ணிக்கை இன்னும் 400 500 1000 போகும் நினைக்கிறேன். புரியுது. ஐயா, மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சிவில் அமைப்பு ஒன்றியத்தினுடைய தலைவராக இந்த பிப்ரவரி 4 கரிநாள் அழைப்பா நீங்கள் வடக்கு கிழக்கு மக்களுக்கு ஒரு அழைப்பு எங்களுடைய இந்த சோழன் சொல்வீச்சு மூலமாக ஒரு அழைப்பு விடணும்னா எப்படி விடுவீங்க? நிச்சயமாக சோழன் சொல்வீச்சு மூலமாக எனக்கு அந்த 4ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற போராட்டத்துக்கு அழைப்பு விடுவதற்காக ஒரு சந்தர்ப்பம் தந்தமைக்காக கூட நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி. நிச்சயமாக உங்களுடைய அந்த யூடியூப் சேனல்ன்றது நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குற ஒரு சேனலாக இருக்கின்றது. எனவே இந்த எங்களுடைய வருடாவருடமாக நடைபெறுகின்ற இந்த சுதந்திர தினமானது சர்வதேசத்துக்கு இலங்கை அரசானது இங்கே வடக்கு கிழக்கு உட்பட அனைத்து மக்களும் மிகவும் சிறப்பாக கொண்டாடுற ஒரு நிகழ்வாகத்தான் இருப்பது என்பதைத்தான் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அப்படி அல்ல. நாங்கள் யுத்த காலத்தில் அனுபவித்ததை விட மோசமான இழப்புகளை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த வழி தாங்கிய மக்கள், வழியோடு பயணிப்பவர்கள் எல்லோருமே அந்த போராட்ட காலத்துக்கு வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்து தாங்களும் இந்த மக்களுடைய துன்ப துயரங்களில் ஒருவராக பங்கெடுத்து அன்றைய ஒரு நாளை கரிநாளாக பிரகடனப்படுத்த வேணும் என்றதை சோழன் சொல்வீச்சு மூலமாக நாங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொள்கிறோம். எல்லோரும் அந்த போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவு தரணும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நீங்கள் சொன்னதிலேயே ரொம்ப வலி மிகுந்ததாக என்ன இருந்ததுன்னா, யுத்த காலகட்டத்தில்
காணி எங்ககிட்ட இருந்துச்சு, ம். உரிமைகள் அனைத்தும் எங்களிடம் இருந்தது. ஆனால் போருக்கு பிறகு எங்களிடம் இருந்த அனைத்தும் பறிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வலியை வந்து ஏற்படுத்துது. எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி களஞ்சியம் அவர்களே. எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்தில் தொடர்ச்சியாக உங்களுடைய பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றதை ஏற்று நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்தில் அழைத்து என்னையும் ஒருவராக பேட்டி எடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி.